இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வீட்டு முறைப்படி நெய் காய்ச்சது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம வந்து தயிர் கறியூற்றி வைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஆடை எடுத்து அதுலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம டெய்லி வாங்குறோம் இல்லைங்களா பால், காலையிலையும் ஈவினிங் வாங்குவோம். ரெண்டையும் ஒட்டுக்கா வந்து கறியூற்றி வச்சிடலாம், மிச்சமாகிற பாலெல்லாம். அதுலேருந்து நம்ம வந்து இப்படி ஆடை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சிட்டிங்கன்னா ஆடை வந்து மேலே கெட்டி ஆயிரும். இப்படி எடுத்து நம்ம ஒரு குண்டால் போட்டு வச்சுக்கலாங்க. டெய்லி இப்படி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நம்ம ஒரு 10-15 நாள் கழித்து நம்ம வெண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் பாருங்கள் எப்படி நான் ஊற்றி வச்சுக்கிறேன் ஃப்ரீசரில் அப்படிங்கிறது காமிக்கிறவாங்க. இது மாதிரி டெய்லியுமே ஆடை எடுத்து நம்ம போட்டு வச்சுட்டு ஒரு குண்டாவில் ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா மூடி நம்ம 10-20 நாள் கழித்து நம்ம எடுத்து மிக்சியை போட்டு அடித்து வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. அது எடுத்து நான் வெளியே வச்சுக்கிறேனுங்க. இது வந்து நம்ம ஈவினிங் வந்து நம்ம நெய் காய்ச்சுறோம் வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே எடுத்து வெளியில் வச்சிடணுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா ஃப்ரீசரில், அதை எடுத்து வெளியில் வச்சிட்டோம்னா 400 டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சிடணுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி நல்லா ஜில்னஸ் ஆகிற வரைக்கும் வச்சா தான் நம்ம மிக்சியில் போடுறப்போ வெண்ணெய் வரும். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டுலாங்க. நல்லா ஜில்னஸாக இருக்கணுங்க, அப்போ தான் வந்து வெண்ணெய் வரும். நீங்கள் அப்படி வெண்ணெய் வரல அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு அடிச்சுக்குங்க. பாதி அளவு போட்டால் போதும், மீதி தண்ணி ஊற்றிக்கலாங்க. முக்கால்வாசி இந்தளவுக்கு போட்டிங்கன்னா போது தண்ணி வந்து முக்கால்வாசி ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்சியில் அடிச்சுட்டு வரேங்க. மிக்சியில் போட்டு எடுத்துட்டுங்க. கரெக்டாக 1 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். அது போடுறப்பையும் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ட்ரையாக குழம்பாட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து மூடியிலே தெரியுங்க. அப்போ லைட்டாக தண்ணி மாதிரி வர்றப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கையை ஈரம் பண்ணிவிட்டு நம்ம வெண்ணெய் எடுத்தோம்னா கையில் ஒட்டாதுங்க. பாருங்கள் இப்படி வந்துச்சு பார்த்தீங்களா கெட்டியா. வெண்ணெய் காய்ச்சல் இல்லைங்களா, அந்த குண்டாவிலையும் போட்டுடலாம். ஆடை வந்து நல்லா ஜில்னஸ் இருந்தால் தான் இவ்வளோ கெட்டியாக வருங்க. ஜில்னஸ் இல்லைன்னா இது மாதிரி கெட்டியாக வராதுங்க, கொஞ்சம் உருகி போயிடும். நீங்கள் அப்படி உருகி போச்சு அப்படின்னா ஐஸ் கட்டி போட்டு அடிச்சுக்குங்க. இதே மாதிரி எல்லா ஆடையுமே மிக்சியை போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா வெண்ணையும் எடுத்துட்டேன். இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இந்த வெண்ணெயில் வந்து மோர் இருக்குங்க. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி எடுத்தோம்னா பளிச்சில் இருக்கிற மோர்லாம் போயிருங்க. இப்போ மோர் இருக்குது வரீங்களா, இந்த மோர்லாம் ஊற்றிடலாம். நான் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 3 டைம் நான் கழுவிட்டுனுங்க தண்ணி ஊற்றி. இது 4வது டைம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அது தண்ணி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நீங்கள் வந்து கழுவி எடுத்துருங்க. அப்போ தான் வெண்ணெயிலேருந்து மோரெலாம் பளிச்சுன்னு வந்துடும், நெய் நல்லா இருக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் விசைய வைங்க. கொஞ்சம் வெண்ணெய் கரைஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம காய்ச்சலாம். நல்லா கரைஞ்சி வரட்டுங்க வெண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம கிளறி விடலாம். பாருங்கள், வெண்ணெயெல்லாம் உருகி நல்லா கொதிக்குது. அப்போ வந்து இது மாதிரி நுரைய இருக்குங்க மேலால். அப்போ நீங்கள் கம்மி பண்ணிடுவோம் அடுப்பை, இல்லாட்டி பொங்கி வந்துடுங்க மேலே. அடுப்பு கம்மியாக வச்சு நீங்கள் இப்போ கிளறி விடுங்க. பாருங்கள், பாதி வந்து கொதிச்சு இன்னொரு 1/4 மணி நேரம் கொதிக்கணுங்க. நீங்கள் அப்பப்போ வந்து சைடில் வந்து இப்படி ஒட்டிக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க, அப்போ தான் பத்தாமல் வரும். இதே சட்டியில் சைடில் பற்றிக்கும். இன்னொரு 1/4 மணி நேரம் கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போ நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இப்படி இருக்கும், லேசாக கொஞ்சம் ஒயிட்டில் இருக்குங்க. இது வந்து ப்ரௌன் கலர் மாறணும். பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இது மாதிரி மேலே நுரக்கட்டி இப்படியே வருங்க. வந்துச்சுன்னா அப்படி இந்த அடியில் இருக்கிற இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர் ஆயிருங்க. பாருங்கள், இந்த கச்சடெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுது லைட்டாக. அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கறியிடும். இந்த வடச்சடியில் இருக்கிற சூடே வந்து அதுக்கு போதுமானது. இப்போ வந்து முருங்கை தழை போட்டுக்கலாங்க. நல்லா கொழுந்து தலையாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்குங்க. கொழுந்து தலையாக இருந்ததுன்னா இப்போ நல்லா மணமாக இருக்குங்க, படப்படன்னு வெடிக்காது. பெரிய தலையை போட்டிங்கன்னா வெடிக்கும்.
பாருங்க முருங்கைத்தலை பொரியுது பார்த்தீங்களா? அது மாதிரி நல்லா பொரிக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுது முருங்கைத்தலை. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இது அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இல்லாட்டி இந்த சூட்லேயே வந்து கறி போயிடு நெய். நம்ம இறக்கி வச்சிடலாங்க. ஆட்டுங்க, வடிச்சிடலாம். காய்ச்சின நெய் வந்து ஆறிடுச்சுங்க. இப்போ லேசாக சூடாக இருக்குது லைட்டாக. அப்போ நம்ம வடிச்சிடலாம். இது மாதிரி ஒரு சலடை வச்சுங்க ஒரு பாத்திரத்தில் வடிச்சிடலாங்க. நான் வடிச்சிட்டு காமிக்கிறேங்க. நெய் வடித்து எடுத்துட்டுங்க. பாருங்கள் இவ்வளோ நல்லா பக்குவமாக நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு நெய் நம்ம வீட்டிலே வந்து காய்ச்சி எடுத்துட்டோம். இது வந்து பத்திரமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அந்த மனம் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். நெய்யை வடிச்சிட்டு கடைசியில் மீதி வந்து முருங்கைத்தலையெல்லாம் போட்டோம் இல்லைங்களா? அது வந்து கடைசியில் மொறு நல்லா இருக்குங்க. இதில் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் வந்து கரும்பு சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இல்லாட்டி பொட்டுக்கடல பொரியெல்லாம் போட்டு கடைக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து கரும்பு சக்கரை போட்டு சாப்பிட்றேங்க. நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சதுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.